மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன கதையோடு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 20 பேர் இருக்கோம். ஒரு ஃப்ரெண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறான் ஒரு ஈவெண்ட்டு. மச்சான் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவன் தான் அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு டிஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம 20 பேரும் டிஷ் எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் பார்த்தா 20 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ பார்ட்டி வந்து ரொம்ப பெரிய பார்ட்டியாக இருக்கும். ஸோ நம்ம பார்ட்டியாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதே தான் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 20 பேர் சேர்ந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட், நான் 10,000 ரூபா போடலாம், நீங்கள் 1,00,000 ரூபா போடலாம், ஃப்ரெண்டு 50,000 ரூபா போடலாம். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்ற ஒரு பர்சனை நம்பி நம்ம அவர்கிட்ட காசை கொடுக்குறோம். அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்னை நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட கொடுப்பார். இவ்வளோ தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்ட்.